வணக்கம், என் பெயர் மோசஸ். நீங்கள் இந்த ஆராதனையை கலந்து கொள்வது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் தயார் நிலையில் இருப்போமாக. உங்கள் கையெடுக்க தொலைபேசியை ஓசையிட்டு நிலையிலோ இல்லை சுவிட்ச் ஆன் நிலையிலோ வைத்துக்கொள்ளவும். நீங்கள் தனிநபராக இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸை பயன்படுத்துங்கள். வாருங்கள், நாம் சேர்ந்து இந்த தேவனை ஆராதிப்போம்.
ஆண்டவருக்கு சோஸ்திரம். இன்று பிரசங்கத்திற்கு எடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் 1வது அதிகாரம் வசனங்கள் 1-4 வரையிலும் வாசிக்கப்படும். யோவான் 1வது அதிகாரம் வசனங்கள் 1-4 வரையிலும் வாசிக்கப்படும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமேன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு சோஸ்திரம். ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நாம் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களை பலப்படுத்துவீராக. Lord, we pray that as we gather in this Christmas morning that you will speak to us and strengthen us through your word. In Jesus' mighty name, இயேசுவின் நாமத்திலே ஆமென். இயேசுவுக்குள் வாழ்க்கை, life in Jesus. This year Christmas will be celebrated very differently, isn't it? Because everything is going to be toned down. இந்த வருஷத்திலே கிறிஸ்மஸ் தினமானது வித்தியாசமாக கொண்டாடப்பட போகிறது. ஒரு அமைதல் நம்மளுடைய கிறிஸ்மஸ் தினத்திலே இருக்க போகிறது. பொதுவான விதத்திலே கூடாதபடிக்கு, ஆடம்பரமான விருந்துகளை வைக்காதபடிக்கு அமைதலான ஒரு கிறிஸ்மஸ் தினத்தை நம்ம கொண்டாட போகிறோம். We are not going to be able to have our usual gatherings where we have large parties and huge feasts calling many people over to our places. In times like this, it is a time to reflect what are our celebrations based on. இவனமான நாட்களிலேயே யோசிக்கக்கூடிய நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். கொண்டாட்டங்கள் எதின் அடிப்படையாக கொண்டாடப்படுகிறது? கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எதில் அடிப்படையாக கொண்டாடப்படுகிறது? Is our Christmas celebration based on food, the people or the number of people who gather, or the atmosphere, or is it truly about Jesus? நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டமானது அது உணவு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதா, அல்லது எத்தனை பேர் கூடுகிறார்கள், அல்லது யார் வருகிறார்கள் என்று அடங்கி இருக்கிறதா, அல்லது சூழ்நிலைகளை ஒற்றி இருக்கிறதா, அல்லது இயேசுவின் மீது நம்முடைய கொண்டாட்டம் இருக்கிறதா? It is an indication of the quality of life that we truly have. நம்முடைய கொண்டாட்டங்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். When Christmas passes, when Christmas Day moves on, and the next day, can we still have joy, laughter, celebrations after that? Christmas dinam கடந்து சென்ற பிறகு இன்னும் நமக்கு அந்த சந்தோஷம் இருக்குமா? இன்னும் நம்மளுடைய முகத்திலே அந்த புன்னகை இருக்குமா? இன்னும் அந்த கொண்டாட்டம் இருக்குமா? Is Christmas a way to escape the reality of life? அல்லது வாழ்க்கையின் போராட்டங்களிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்துமஸ் விழாவாக இருக்கிறதா? Is that the sort of life that Jesus came to give? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான இயேசு நமக்கு கொடுக்க வந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது. John chapter 1 verse 4 says this. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. The Bible describes Jesus as a source of life. வேதம் நமக்கு எப்படி விவரிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையை இயேசு வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறார். He is a source of life. This life refers to a lifestyle that is completely led and ruled by God. இந்த வாழ்க்கையானது முற்றிலுமாக ஆண்டவரினாலே வழிநடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவரினாலே முழுமையாக ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றும். It's only that this type of life, a life that is truly led by God and truly leading, if Jesus is truly leading our lives, then, only then, will the quality of life will be significantly different. The Bible does not mean that when we have life, that it will be a luxurious and financially prosperous life when it is led by God. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரினாலே வழிநடத்தப்படும் பொழுது ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், நிதி செழிப்பான ஒரு வாழ்க்கை, நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று காரணம் அல்ல. It's not that.
but a life that is fully satisfying, meaningful and purposeful. நான் வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இயேசு கொடுக்க வந்திருக்கிறார் என்றால், திருப்திகரமான ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை மற்றும் நோக்கத்துடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். இவனமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தான் அது ஒரு மதிப்புக்குரிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். It is a life that is worth living. What is the point of having a luxurious and a prosperous, financially prosperous life when life is not worth living? ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, மதிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அது எப்படிப்பட்ட தரமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும்? The Bible states that in order to experience such a differing lifestyle, a meaningful, a purposeful and deeply satisfying life, it is only possible through Jesus, who is the source of life. வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இயேசுவினோடு வாழும் பொழுது தான் அது திருப்திகரமான அர்த்தமுள்ள நோக்கத்துடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இயேசுவுக்குள்ளாகத்தான் இருக்கிறது. It is not found, such a life is not found in the dream home. Such a life is not found in a relationship with a guy or a girl. Such a satisfying life is not found in a job or a status. Why? Because such material things can only settle the immediate need. இப்படிப்பட்டமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு திருப்திகரமான ஒரு நோக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அது ஒரு வீடிலே அடங்கி இருக்கிறதில்லை, ஒரு உறவிலே, ஒரு மனிதனோடு ஒரு மனுஷியோடு இருக்கக்கூடிய ஒரு உறவிலே அடங்கியதில்லை, ஒரு வேலையிலே அடங்கியதில்லை, ஒரு அந்தஸ்திலே அடங்கியதில்லை. ஏனென்றால் இவைகள் எல்லாம் பொருட்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. இவைகள் எல்லாம் உடனடியான தற்காலிகமான தேவையை சந்திக்கக்கூடியதாய் தான் இருக்கிறது. ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் யாவருக்குமே ஒரு நீண்ட கால தேவை இருக்கிறது. இதை விட, இந்த பொருட்கள் சம்பந்தப்பட்ட கூடிய ஒரு தேவையை விட மிக அவசரமான ஒரு தேவை இருக்கிறது. அது ஆவிக்குரிய ரீதியிலே இருக்கிறது. We all have a long-term and more urgent need that is not located on the materialistic level, but it is found in the spiritual level. A need that is associated with our soul. இப்படிப்பட்டமான ஒரு தேவையானது நம்முடைய ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தேவையா இருக்கிறது. This need can only be met in Jesus, not in the arms of a person, not being satisfied through materialism, but is associated with our soul. நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்கள் பொருட்கள் மூலியமாக நம்மை திருப்திப்படுத்த முடியாது, அது தற்காலிகமாகத்தான். ஆனால் நமக்கு ஒரு நீண்ட கால தேவை இருக்கிறது, மிக அவசரமான ஒரு தேவை இருக்கிறது. அந்த அவசரமான தேவையானது இயேசுவுக்குள்ளாக மட்டும் தான் சந்திக்கப்பட முடியும். It is when Jesus is leading our lives, the life becomes satisfying, meaningful and purposeful. நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் நிமித்தமாக இயேசுவுக்குள்ளாக வாழும் பொழுது தான், அப்பொழுது தான் அது திருப்திகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும், நோக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். On this Christmas morning, I ask you these 3 questions. Are you satisfied with your life? Is your life meaningful? Is there a purpose in your life? இந்த கிறிஸ்மஸ் தினம் அன்று, இந்த காலையிலே உன்னிடத்தில் 3 கேள்விகளை உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கை திருப்திகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? அர்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நோக்கம் கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? The Bible describes that Jesus is not only the source of life, but is also the source of light. நண்பு சகோதரனே சகோதரியே, வேதம் நமக்கு எப்படி விவரிக்கிறது, இயேசுவை குறித்து எப்படி விவரிக்கிறது என்றால், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் மட்டுமல்ல,
ஒளியின் ஆதாரமாகவும் இருக்கிறார். Jesus said that he is the light of the world and anyone who follows him will not walk in darkness. இயேசு இவனமாய் யோவான் 8:12 இவனமாய் சொன்னார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். Today, if you are struggling in the quality of life and you are living an aimless life, Jesus calls you to him. இந்த காலை வேளையில என் அன்பு சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில அர்த்தம் இல்லாமல், திருப்தி இல்லாமல், நோக்கம் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாயானால், எந்த திசையிலே செல்வது என்று அறியாமல் தொலைந்து கொண்டே இருப்பாயானால், இயேசு அவரிடத்திலே உன்னை அழைக்கிறார். If you are groping in darkness, Jesus says to you that he is the light of the world. நீ இருளே தள்ளாடி நடந்து கொண்டிருப்பாயானால், இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், நானே உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன் என்று. என்னை பின்பற்றுகிறவன் ஒளியிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அந்த வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். If you come to Jesus, you will not walk in darkness. Walking in darkness can be a very painful experience, my brothers and sisters. இருளை நடக்கும் பொழுது அது வேதனையான அனுபவங்கள் நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. Jesus was born to change the quality of your life. இயேசு பிறந்ததற்கு காரணமே உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்காகவே. உன் இருள் நிறைந்த உன்னுடைய திசை இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு திசையை கொடுக்கும்படியாக, ஒரு நோக்கத்தை கொடுக்கும்படியாக, ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்படியாக, ஒரு திருப்தியை கொடுக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்தார். இதே இயேசு இந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். This Jesus is here today waiting for you. He wants to encourage you and wants to strengthen and give you hope. இந்த காலை வேளையிலே அவர் உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார், உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். முக்கியமாக உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறார். Let us pray. நாம் ஜெபம் செய்வோமாக. If this morning, in this Christmas morning, if you need Jesus more than ever, will you open your heart to allow Jesus to fill you afresh? அந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று ஒருவேளை வாழ்க்கையில் நீ போராடி கொண்டே இருப்பாயானால், திசை தெரியாமல் அலைந்து கொண்டே இருப்பாயானால், இருளை நடந்து கொண்டே இருப்பாயானால், உன் இருதயத்தை திறந்து இயேசுவுக்கு இந்த காலை வேளையிலே ஒப்புவி. ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று இவர்களை நீ பலப்படுத்துவாயாக. உம்மிலே திருப்திகரமான அர்த்தமுள்ள நோக்கத்துடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவர்கள் அனுபவிக்க ஜெபிக்கிறேன். Lord, I pray that my dear brothers and sisters will have a deeply satisfying, meaningful, purposeful life in you, knowing full well that you are leading them. நீர் இவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையிலே இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே இந்த நம்பிக்கை ஆழமாக பதிய ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ இந்த உலகத்துக்கு பிறந்த பொழுது நம்பிக்கை பிறந்தது. When you were born on this earth, hope was born. And may on this Christmas morning, I pray that hope will be birthed forth in the hearts of those who are listening. இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற இருதயங்களிலே நம்பிக்கை பிறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இவர்களை பலப்படுத்துவீராக. நீரே இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர். உம்மிலே ஜீவன் உண்டு. You are the light of the world and in you there is life. And I pray that these words will be experienced by everyone who is listening this morning. இந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஜீவனுடைய தரம்
வாழ்க்கையினுடைய தரம் வித்தியாசமாக மாறப்பட்டு ஒரு திருப்திகரமான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நீர் இவர்களை வழிநடத்துகிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட யார் இருக்கிறார்களோ இல்லையோ, விருந்து இருக்கிறதோ இல்லையோ, யாரும் கூட முடியாத ஒரு நிலைமையில இருந்தாலும் நீர் இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையிலே இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட நீர் உதவி செய்வீராக. Even though this year Christmas will be different, but because you have come to give us a life and a direction in life, we can still celebrate Christmas in a meaningful way. So we thank you, Lord. Lead us on throughout the day. நாள் முழுவதும் எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. In Jesus' mighty name. Amen. Blessed Christmas, my dear brothers and sisters. இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. நாம் ஒன்றாக ஆராதித்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு ஆராதனை. ஆண்டவருக்கு மனதார கொடுக்க உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் DBS அக்கவுண்ட் நம்பர் 00601461112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 000-014-6112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை அடுத்த ஆராதனையில் நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம்.